ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு முன்னாள் ராணுவ வீரர்கள் பங்களிப்பு சுகாதார திட்டத்திலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல பலதரப்பட்ட வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மினிமம் நீங்க வந்து 8th 10th 12th டிப்ளமோ டிகிரிஸ் பார்மசிஸ்ட் மெடிக்கல் அதே மாதிரி டாக்டர்ஸ் படிச்ச வரைக்கும் வந்து வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 77 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து 16,800 இருந்து 50,000 60,000 70,000 80,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி ரேஞ்ச் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற வந்து அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்றது, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது, எந்தெந்த போஸ்டிங் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத போஸ்டிங் வைஸ் வந்து நம்ம வந்து அப்டேட்டா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசியில் வந்து ஹவு டு அப்ளை, அதாவது எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒவ்வொரு அப்டேட்டா உங்களால வந்து ஓவர் வியூவா தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்ட்ரிபரேட்டரி ஹெல்த் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம்ல தான் இந்த ஒரு அப்டேட் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சுக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு முன்னாள் ராணுவ வீரர்களுடைய பங்களிப்பு சுகாதார திட்டத்துல தான் வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹெல்த் ஸ்கீம், சரிங்களா? ஹெல்த் ஸ்கீம்ல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஎஸ்டபிள்யூ அப்படிங்கிற சொல்றாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், சரிங்களா? இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற வந்து நீங்க தகவல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டேட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும், யார்கிட்ட போயிட்டு ஃபார்ம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி நம்ம டீட்டெயில பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர்கள் பங்களிப்பு சுகாதார திட்டத்திலிருந்து திட்டத்தின் அலுவலகத்தில் வந்து காலியாக உள்ள 77 வேகன்சிஸ் அப்படிங்கிறது நிரப்புவதற்காக காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து வெளியாயிருக்குது. விண்ணப்பதாரர்கள் வந்து 22/7/2025 அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ஒரு இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிபிகேஷன் லிங்க் ரெண்டுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இது இந்த துறையோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸர்வீஸ்மேனுடைய கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம். இந்த ஒரு ஸ்கீம்ல தான் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. காலி பணியிடங்கள் டோட்டலா வந்து ஒரு 77 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது ஆபீஸ் இன்சார்ஜ், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், ரேடியோஸ்டிஸ்ட், அதே மாதிரி வந்து மெடிக்கல் ஆஃபீஸரு, டென்டல் ஆஃபீஸரு, லேப் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், பார்மசிஸ்ட், நர்சிங் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பல வேகன்சிஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது நீங்க வந்து போஸ்ட் மூலியமா தான் வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ஜாப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது கிடையாது. போஸ்ட் மூலியமா அனுப்பக்கூடிய ஜாப்ஸ் வந்து முக்காவாசி பேர் வந்து இக்னோர் வந்து பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா வந்து இருக்கு. எந்த இடத்துல காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த ஒரு ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ள போயிட்டு கிளியர் பண்ணி உள்ள என்ட்ரி ஆயிட முடியும், சரிங்களா? இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 22/7/2025. உங்களுடைய ஒர்க் லொகேஷன் அப்படிங்கிறது நம்ம சென்னையில தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் லொகேஷன்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆஃபீஸ் இன்சார்ஜ் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ஒரு வேக்கண்ட், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட், அதே மாதிரி வந்து ரேடியோலஜிஸ்ட்ல வந்து ஒரு 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மகப்பேறு மருத்துவர் அப்படிங்கிற இந்த பணியிடங்களுக்கு 2 வேக்கண்ட், மெடிக்கல் ஆஃபீஸர் அதாவது மருத்துவ அதிகாரி அப்படிங்கிறதுக்கு வந்து 14 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. டென்டல் ஆஃபீஸர் அதாவது பல் மருத்துவ அதிகாரிக்கு வந்து ஒரு 8 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளருக்கு வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட்டும், சாரி லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 வேக்கண்ட்டும், மருத்துவாளருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு 3 வேக்கண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டிரைவர்ஸ், டென்டல் ஹைஜினிக்ஸ் 7 வேக்கண்ட், டிரைவர்ஸ்க்கு வந்து 3 வேக்கண்ட், துப்புரவு பணியாளருக்கு வந்து ஒரு 3 வேக்கண்ட், ஃபீமேல் அட்டெண்டர் அதாவது வந்து பெண் உதவியாளருக்கு வந்து ஒரு 9 வேக்கண்ட், அதே மாதிரி வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு 4 வேக்கண்ட்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து ஒரு 77 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேற மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். இப்போ லைக் வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் பர்சன் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்ல வந்து எம்டி எம்எஸ் படிச்சவங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து ரேடியோலஜிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பிஜி டிகிரி வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எம்பிபிஎஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டென்டல் ஆஃபீஸருக்கு வந்து பிடிஎஸ் படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்.
அதே மாதிரி வந்து லேப் அசிஸ்டன்ட்ல வந்து OMLT படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபர்ஸ்ட் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த லேப் டெக்னீஷியன்ல வந்து பிஎஸ்சியில் வந்து டிஎம்எல்டி நீங்கள் வந்து படிச்சவங்க, சாரி எம்எல்டி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான காலி காலி பணியிடங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டிரைவருக்குலாம் மினிமம் நீங்கள் வந்து 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல துப்புரவு பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். பெண் உதவியாளருக்குமே வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். அதே மாதிரி வந்து வாட்ச்மேனுக்கும் வந்து 8th ஸ்டாண்டர்டு அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து சேலரி ரேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி அப்படிங்கிற இடத்துல விண்ணப்பிக்க வேண்டிய விண்ணப்பதாரருடைய முகவரி அப்படிங்கிறத OICECHS செல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 அட்ரஸ்ல போட்டு நீங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 22/7/2025 இந்த டேட்ல நீங்க அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இன் ECHS சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ, இப்போ டிரைவர் போஸ்ட்னா டிரைவர் அப்படிங்கிறதுக்கு நேரம் டிரைவர் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களோட பேரு, உங்களோட மொபைல் நம்பரு, அதே மாதிரி உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களோட போஸ்டல் அட்ரஸ், உங்களோட பாஸ்போர்ட் போட்டோ, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு கீழே வந்து டெக்ளரேஷன் வந்து ஒன்ஸ் வந்து டெக்ளேர் பண்ணிட்டு உங்களோட பிளேஸ் வந்து சிக்னேச்சர் இதை போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் ஆஸ் பர் வந்து பார்த்தீங்கன்னா A and B அப்படிங்கிற இந்த ஃபார்ம்ல நீங்க வந்து படிச்சு பார்க்கும்போது ஏஜ் லிமிட் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.